ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பட்டா சிட்டா காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புது அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டா சிட்டா வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா அப்படின்னு இருக்கும், புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாவட்டம், வட்டம், கிராமம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சதுன்னா பட்டா நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். புல எண் தெரிஞ்சதுன்னா புல எண் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பெயர் வாரியாக உங்களுக்கு ரெண்டுமே, அதாவது பட்டா எண்ணும் தெரியல புல எண்ணும் தெரியல அப்படின்னா பெயர் வாரியான தேடலில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சிட்டா காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண்ணை பொறுத்த மட்டும் நீங்கள் பட்டா எண் கொடுத்து வந்து உங்களுடைய சிட்டா காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சிட்டா முழு விவரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் பட்டா எண் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பட்டா எண் கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அத்தனை சர்வே நம்பரும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டா முழு விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றம் புது அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புலையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிட்டா மற்றும் புலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா கொடுத்தீங்கன்னா அந்த பட்டா எண் கொடுத்து நீங்கள் உங்கள் சிட்டா காப்பி எடுக்கும்போது அதில் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் சரி, அதாவது 2 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் வந்து புல எண் கொடுத்து வந்து உங்களுடைய சிட்டா காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வே நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய மொத்தமாக, அதாவது எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அத்தனையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பட்டா எண்ணில் உங்களுக்கு வந்து அந்த சிட்டா காப்பி வந்து மொத்தமாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற அப்டேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புல எண் கொடுத்து வந்து உங்களுடைய சிட்டா காப்பி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த சர்வே நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷனுடைய சிட்டா காப்பி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பட்டா எண் கொடுக்குறோம். நம்ம பட்டா எண் கொடுக்கும்போது அதில் எந்த பட்டா எண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது சர்வே நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும், ஒரே சிட்டா காப்பியாக வந்துடும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரே ஒரு சர்வே நம்பர் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் சேம் அதே தான். நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தோம். ஸோ அந்த சர்வே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சர்வே நம்பர் கொடுத்தீங்களோ அந்த சர்வே நம்பர்னுடைய சிட்டா காப்பி மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நியூ அப்டேஷன்ஸ். அப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சிட்டாவில் எல்லா சர்வே நம்பரும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஒரே சிட்டாவில் எல்லா சர்வே நம்பரும் வர மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். உங்களுக்கு சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சதுன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த என்ன சர்வே நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதனுடைய சிட்டா காப்பி மட்டும்தான் இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூவாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.